ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 8 மந்த் பேபிக்கு லஞ்ச் ரெசிபி ஷேர் பண்ணியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னோட பேபிக்கு ரொம்ப புடிச்ச பொட்டேட்டோ ரைஸ். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு, அதுல கொஞ்சமா ஓமம் ஜீரணத்துக்காக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது கூட டேஸ்ட்டுக்காக கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பொன்னி அரிசியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மசூர் டால் எடுத்திருக்கேன். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு, நல்லா ஒரு தடவ மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைக்கு 8 மாசம் ஆனதுனால, இனிமே அரைச்சு குடுக்காம, முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணி குடுக்கலாம். கடையில இந்த மாதிரி ஸ்டீல்ல மேஷர் கிடைக்கும். அத வாங்கிட்டு, இத வச்சு நல்லா மசிச்சிருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சு. கடைசியா குடுக்கறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு குடுத்து பாருங்க. அவ்வளோ எம்மியா இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. இது குழந்தையோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இதுல கருப்பு கொண்டைக்கடலையும், கீரையும் வச்சு ஒரு ரைஸ் பண்ணியிருப்பேன். கீரை மோஸ்ட்லி குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனா கருப்பு கொண்டைக்கடலையோட சேர்த்து செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. குக்கர்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல கொஞ்சமா வேக வச்ச கொண்டைக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா கீரை, 1 பீஸ் தக்காளி, 1 பீஸ் வெங்காயம், கொஞ்சமா பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1 கப் தண்ணி. இது கூடவே மஞ்சத்தூள், பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே கொண்டைக்கடலையே வேக வச்சுக்கோங்க. அப்பதான் இதுல நல்லா வெந்து வரும். மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. கொண்டைக்கடலை வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நல்லா கிரீமியா கிடைக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம். ராகி உளுந்து கஞ்சி. ராகி வாரத்துல 1 நாள் கண்டிப்பா உங்க குழந்தைக்கு கொடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி, அது கூட நட்ஸ் உங்க குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும்னு ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். அதை பாருங்க. உங்க குழந்தைக்கு நட்ஸ் பழக்கினதுக்கு அப்புறமா இதுல நீங்க நட்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா இதுல நட்ஸ் மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல நல்லா வறுத்துட்டு ஒரு பிளெண்டர்ல இந்த மாதிரி நல்லா பவுடரா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு ஜல்லடையை வச்சு நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த பொடியை நீங்க 1 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க உங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மிக்ஸ்ல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நல்லா கட்டி இல்லாம கரைச்சிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்க. 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க குக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பபிள் விட ஆரம்பிக்கும். ஒரு கஞ்சி பதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான், கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நேந்திர வாழைப்பழம், செவ்வாழைப்பழம்னு என்ன வாழைப்பழம்னாலும் நீங்க ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி. உங்க குழந்தைக்கு ரொம்பவும் பிடிக்கும். அடுத்து முருங்கைக்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. நிறைய அயன் இருக்கு. இது நம்மளுக்கு ஈஸியாவும் கிடைக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூடவே ஒரு முருங்கைக்காய், கொஞ்சமா டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி காய்கறிகள் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்க சாய்ஸ். நீங்க என்ன காய்கறினாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் பாசிப்பருப்பு வேக வச்சது ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அப்படியே கூட பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இதுல ரைஸ் ஆட் பண்ணாம ஒரு 1/4 கப் அளவுக்கு சம்பா ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, கொஞ்சமா பெருங்காயம், ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா இதுல இருக்கிற முருங்கைக்காவை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதுல உள்ள இருக்கிற ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்த முருங்கைக்காய் சதையெல்லாம் அந்த குக்கர்ல மறுபடியும் ஆட் பண்ணிட்டு நல்லா மேஷர் வச்சு மசிச்சிருங்க. கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு உங்க குழந்தைக்கு கொடுத்துருங்க. நான் இன்னைக்கு ஷேர் பண்ண ரெசிபிஸ் எல்லாமே என் குழந்தைக்கு கொடுத்து அவ நல்லா சாப்பிட்ட ரெசிபிஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்கிற ரெசிபிஸை அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். நீங்களும் உங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது 8 மாசத்துல இருந்து நீங்க எப்ப வேணாலும் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.